நம்ம குடிக்கிற 1 ஆர் 2 கப்ஸ் ஆஃப் காஃபிலையோ டீலையோ தான் நமக்கு வந்து ஒபிசிட்டி வருது, வெயிட் கெயின் ஆகுதுன்னு நினச்சிட்டு டயட்டுன்ற பேரில் வெயிட் லாஸ்க்காக நிறைய பேர் வந்து காஃபி டீயை ஸ்கிப் பண்ணுறாங்க. பட் உண்மை என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு 100 ml ஆஃப் லோ ஃபேட் மில்க் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 60 கேலரிஸு, அது கூட வந்து 10 கிராம் ஆஃப் சுகர் போட்டோன்னா 40 கேலரிஸ். கிட்டத்தட்ட ஒரு கப் ஆஃப் காஃபியோ டீயோ வந்து 100 to 120 கேலரிஸ் கிட்ட தான் வரும், பேஸ்ட் ஆன் த மில்க் நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து. பட் இப்போ இதை வந்து ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதாவது மல்டிபிள் டைம்ஸ் ஒரு நாளைக்கு குடிச்சிங்கன்னா அதுவே 400-500 கேலரிஸ் கிட்ட வரும். அது வந்து ரொம்ப பெரிய நம்பர். கண்டிப்பாக ஃப்ரீக்வன்சி ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த காஃபி டீ கூட எடுத்துக்கிற அந்த மில்க்கு, ரஸ்க்கு, பிஸ்கெட்ஸ்லேருந்து ஆரம்பித்து மிக்சரு, அதுக்கப்புறம் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து அந்த டைமில் தான் எடுத்துப்போம். ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸை காஃபி டீயை நிறுத்திட்டு இந்த ஸ்நாக்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை, எந்த சேஞ்சும் வரப்போகிறதில்ல. வெயிட் லாஸ்க்கு ரிசல்ட் வரணும்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் காஃபி குடிக்கிறது வந்து கம்மி பண்ணிவிட்டு அது கூட இருக்கிற ஸ்நாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும்.